நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். முதல்ல இது எப்படி வாசம் எனக்கு தெரியுங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும், புரியுதா? சண்டைலாம் போட வேண்டாம். அவன் சரியா பதில் சொல்லனா கண்டிப்பா சண்டை தானே. இந்த மாதிரி ஒரு எண்ணம் இருந்திருந்தா அவன் முன்னாடியே நம்ம கிட்ட சொல்லிருக்கலாம்ல. நாம சொல்லிக்கலாம், வாடா. போன விஷயம் என்னாச்சு? சுகுமாரனோட கம்பெனிக்கு அட்வான்ஸ் கொடுத்துட்டு வந்துட்டீங்களா? டேய், இங்க பாரு, எங்க கிட்ட எல்லாம் விளையாடிட்டு இருக்காத பாத்துக்கோ. நேத்து இதை பத்தி நாங்க பேசலாம்னு கூப்பிட்டப்போ அதுக்காக தான் நீ எஸ்கேப் ஆன. கஜேந்திரா, அம்மாவோட பிசினஸை உடைக்கணுங்கிறது மட்டும்தான் எங்க லட்சியமா இருந்தது. அது வாசு கைக்கு போயிருந்தாலும் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. சரி, அப்படி இருக்கும்போது அண்ணன் ஏன் இப்படி பேசுறாரு? வாசவன் மாமா கரெக்டா சொல்றாருல. டேய், நீ எதுக்காக அதை பத்தி எங்க கிட்ட மறைச்சன்றதுதான் கேள்வி. அதான் நான் அந்த சுகுமார கிட்ட போயிட்டு அசிங்கப்பட்டு வந்திருக்கேன், தெரியுமா? அந்த அவமானத்தை தடுத்துருக்கலாம் இல்லையா? இத பாருங்க மகினா, இதெல்லாம் நான் பிளான் பண்ணவே இல்லை. இதெல்லாம் தாராவோட ஏற்பாடு. அவ தான் நேற்று ராத்திரி அவங்க அப்பா கால் பண்ணி எல்லாத்தையும் சொல்லியிருக்கா. ஓஹோ, அப்ப இந்த குடும்பத்துல இருக்கிற பிரச்சனைய நம்ம யாருக்கும் தெரியாம முடிக்கிற அளவுக்கு அவ வளர்ந்துட்டா இல்லையா? இது வரைக்கும் அம்மா மட்டும்தான் நமக்கு மேல இருந்துட்டு எல்லா முடிவையும் அவங்க எடுப்பாங்க. அந்த இடத்த தாரா எடுத்துக்க பாக்குறலாம் என்ன? அண்ணா இங்க பாரு, அதெல்லாம் வேண்டாம் ஜித்து. நாம 3 பேரும் ஒன்னதா இது வரைக்கும் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு இருந்தோம். பெத்த அம்மாக்கு எதிராகவே நம்ம 3 பேரும் ஒன்னதா நின்னோம். அந்த உறவை உடைக்கிறதுக்கு நாளதான் ஒரு ஆள் காரணமா இருக்கக்கூடாது. இதை பத்தி தாரா கிட்ட சொல்றதுக்கு உனக்கு கஷ்டமா இருந்தா நாங்க சொல்றோம். வாங்கண்ணா. அண்ணா நில்லுங்க. நம்ம அம்மாவை அடக்கி வைக்கிறதா நம்ம 3 பேரோட ஏற்பாடு. நீங்க என்ன சொன்னாலும் அந்த ஏற்பாடு தாராவால தான் நடந்திருக்கு. நம்ம 3 பேர் சேர்ந்து பண்ண முடியாதத தாரா தனியாளாவே நின்னு பண்ணிருக்கா. எனக்கு 5 லட்ச ரூபா கடன் தர முடியாத உங்களால சுகுமாரன் கம்பெனியை 90 லட்ச ரூபா கொடுத்து வாங்க மட்டும் உங்ககிட்ட காசு இருக்கா? வெறும் ஈகோவுக்காக தம்பியால கிடைக்க வேண்டிய எந்த உதவியும் நமக்கு கிடைக்க கூடாதுன்னு நினைச்சீங்கன்னா அப்படியே இருக்கட்டும். தாரா உள்ளதா இருக்கா. இனிமே நம்ம குடும்பத்துல எந்த விஷயத்திலையும் தலையிடக்கூடாதுன்னு நீங்களே சொல்லிடுங்க. இதுக்கப்புறம் நான் எதுவும் சொல்லல. இது எதுக்காகம்மா பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்திருக்கீங்க? இவ்வளோ பணத்தை பத்திரமா எப்படி வச்சுப்பீங்க? இன்னைக்கு ஒரு நாளைக்கு இங்க பத்திரமா வச்சிருக்கணும். நாளைக்கு இன்னொரு பேங்க்ல கொண்டு போய் டெபாசிட் பண்ணணும். 5 வருஷம் ஃபிக்ஸட் டெபாசிட் அமௌண்ட்டை 3 வருஷத்துல ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் கொடுத்து நான் அந்த அமௌண்ட் எடுத்திருக்கேன். அதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் பேங்க்காரங்க பண்ணதுக்கு அப்புறம் நம்ம எப்படி இந்த பணத்தை வேணும்னு சொல்றது? சரிதாம்மா, நீங்க அவங்க கிட்டயும் தோத்துருவீங்க. அது வேண்டாமா. நாளைக்கே இந்த பணத்தை வேற பேங்க்ல எடுத்துட்டு போயிடலாம். இல்லைன்னா ஆபத்து தான். எனக்கு தெரியுமா, நான் தும்முனா கூட என் எதிரிங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். இந்த பணத்தை நான் இங்க கொண்டு வந்தது அவங்களுக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். நான் பார்க்குறேன்.
ஏன் இந்த கதவை இப்படி சாத்தியே வச்சிருக்கீங்க? நீங்க வீட்ல இருக்கிறப்போ கிருஷ்ணா யாரை பார்த்து பயப்படணும்? இல்ல கிருஷ்ணா? பயம் அவளுக்கு இல்ல, எனக்கு தான். எனக்காக அவளையும் அவளுக்காக என்னையும் பாதுகாக்க வேண்டிய வேலை எனக்கு தானமா இருக்கு. அது சரிதாம்மா. ரொம்ப ரொம்ப முக்கியமான பொறுப்பு தாம்மா இப்ப உங்க தலையில இருக்கு. நீங்க அதை பத்திரமா நிறைவேற்றலனா ரொம்ப கஷ்டம்தான். நீங்க ஆரம்பிக்கலாம்னு நினைச்ச பிசினஸ் நடக்காம போயிடுச்சுல. அது எப்படி உனக்கு தெரியும்? அது வந்து வாசு அண்ணன் என்ன பண்ணாலும் குடும்பத்துல எல்லாருக்கும் சொல்லிட்டு தானமா பண்ணுவாரு. நானும் அந்த குடும்பத்துல ஒருத்தி தானே. ஆனா இத கேள்விப்பட்டப்போ எனக்கு வருத்தமாதாமா இருந்தது. அம்மாவோட நல்ல ஐடியாவை வாசு அண்ணன் தான் கெடுத்துட்டாருன்னு நான் அவர்கிட்ட சொல்லிட்டு இருந்தேன். அப்போ நீ எனக்கு ஆறுதல் சொல்றதுக்காக வந்திருக்கியா? அம்மா, இதுக்கெல்லாம் உடஞ்சு போற ஆள் நீங்க இல்லைன்னு எனக்கு தெரியும். இது இல்லைன்னா இன்னொரு பிசினஸ் ஆரம்பிப்பீங்க. நான் எதுக்கு வந்தேன்னா, இந்த பிசினஸ்க்காக நீங்க பேங்க்ல இருந்து வித்ட்ரா பண்ண பணத்தை அடுத்த பிசினஸ் ஆரம்பிக்கிற வரைக்கும் நான் சொல்ற ஒரு பிரைவேட் பேங்க்ல டெபாசிட் பண்ணுங்கன்னு சொல்ல தான் வந்தேன். என் வீட்டுக்காரருக்கும் ஷேர் இருக்கிற ஒரு பேங்க் தான். மற்ற எல்லா பேங்கை விடவும் இந்த பேங்க்ல இன்ட்ரெஸ்ட் ரொம்ப அதிகம். அது மட்டும் இல்ல, நீங்க 24 லட்சம் ரூபாய் அங்க டெபாசிட் பண்ணீங்கன்னா அந்த பணம் இருக்கிற கேரண்டில என் வீட்டுக்காரரோட ஆபரேஷனுக்கு 5 லட்சம் ரூபாய் லோனா தரதுக்கு அந்த பேங்க்ல சம்மதிச்சிருக்காங்க. யாருக்கிட்டையும் கை நீட்டி காசு வாங்கி ஆபரேஷன் பண்ண தேவையில்லைன்னு என் வீட்டுக்காரர் சொல்லிட்டாரு. இந்த ஒரே ஒரு உதவியை மட்டும் நீங்க எனக்காக பண்ணீங்கன்னா. என்னால முடிஞ்ச உதவியை நான் உனக்கு பண்றேன்னு சொல்லியிருந்தேன்லம்மா. ஆனா பிளேடு மாதிரி இருக்கிற ஒரு பேங்க்ல என்னோட பணத்தெல்லாம் போட்டு அங்க நிறைய வட்டி வாங்கறதுக்கெல்லாம் எனக்கு இஷ்டமே இல்லம்மா. ஒரு தடவை 20 லட்சம் ரூபாய் நான் பேங்க்ல டெபாசிட் பண்ணி வச்சிருந்தப்போ அங்க இருந்து எனக்கு 4 லட்சம் ரூபாய் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடைச்சது. அந்த 4 லட்சத்தை நான் இப்போ உனக்கு கொடுக்குறேன். இதை உடனே எடுத்துட்டு போயிடு. இதுக்கப்புறம் பணம் வேணும்னு கேட்டுக்கிட்டு இந்த பக்கம் வராம இருந்தா சரி. ரொம்ப ரொம்ப நன்றிமா. புருஷனோட உயிரை காப்பாத்த போதுமா இந்த பணம்? நானும் என் பசங்களும் என்னைக்கு உங்களுக்கு கடன் பட்டிருக்கோம்? அம்மாக்கும் பசங்களுக்கும் நடுவுல கடன் பட்டிருக்க வார்த்தையெல்லாம் வேண்டாம்மா. நீ இதை பத்திரமா எடுத்துக்கிட்டு சீக்கிரமா வீட்டுக்கு போய் சேரு. மீதி காசெல்லாம் நீங்க எங்கம்மா டெபாசிட் பண்றதா முடிவு பண்ணிருக்கீங்க? அத பத்தி நான் இன்னும் முடிவெடுக்கல. ஆமா, நீ எதுக்கு அத பத்தியே கேட்டுட்டு இருக்க? சும்மாதான். எங்க அம்மா எங்க பணத்தை டெபாசிட் பண்ணாலும் நாமினி நான் தானே எனக்கு நல்லா தெரியும். அம்மாவுக்கு மகன்னு நான் மட்டும் தானே இருக்கேன். எனக்கு மகளா நீயா தான் இருக்க. ஆனா உன்னோட அப்பாவுக்கு இன்னொரு பொண்ணு இருக்கான்னு தெரியும் இல்லையா? அந்த மனுஷன் வேண்டான்னு போயிருந்தாலும்
அந்த மனுஷ இடத்துல இருந்து தான் நான் நின்று எல்லாத்தையுமே செஞ்சு முடிச்சேன். அப்படி இருக்கிறப்போ அதுல இருக்கிற ஒரு பங்கை நான் இவளுக்கு கொடுத்தாகணும் இல்லையா? ஆனாலும் நீங்க எதையும் கொடுக்கறதுக்கு சம்மதம் கொடுக்கவே இல்லை. இதுக்கப்புறமாவது ஆசையை அடக்கி வச்சுட்டு உடனே கிளம்பி போ ஸ்ரீமா. இந்த பணம் மட்டும் இல்ல, இனிமே நான் என்னென்ன வாங்குறேனோ எல்லாத்துக்குமே வாரிசு இவ மட்டும்தான், என் பொண்ணு கிருஷ்ணா. இருந்தாலும் கஷ்டப்பட்டதுக்கு பலன் கிடைச்சிருக்குல்ல. 4 லட்சம் அப்படி ஒன்றும் சின்ன தொகைலாம் இல்லை. 20 லட்சத்தை 4 பேரும் உங்க அம்மாவோட சேர்த்து 5ஆ பங்கு பிரிச்சாங்கன்னா நமக்கு 4 லட்சம் தான் கிடைக்கும். இருந்தாலும் அம்மா கையில இப்போ ஒரு 20 லட்சம் ரூபாய் பாக்கி இருக்குங்க. அந்த பொண்ணை நாமினி ஆக்கி அந்த பணத்தை டெபாசிட் பண்ண போறேன்னு சொன்னப்போ எனக்கு வயிறு எரியுதுங்க. நாமினியா போடுறதுனால எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லைன்னு உனக்கு இப்பயாவது புரிஞ்சதில்ல ஸ்ரீ. உங்க அம்மா செத்து போனா மட்டும்தான் அந்த பணம் அவளுக்கு கிடைக்கும். அந்த 20 லட்சம் ரூபாவை அவ பேர்ல ஒண்ணு டெபாசிட் பண்ணல. அதை பத்தி நம்ம எதுவும் சொல்ல முடியாதுங்க. எனக்கு சேர வேண்டியதெல்லாம் இனிமே அவளுக்கு தான் போய் சேரும்னு அம்மா சொல்லிட்டாங்க. அதை பத்தியும் நான் அண்ணனுங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னா என்ன? அதெல்லாம் வேணாம் ஸ்ரீ. நீ போட்டு கொடுத்ததுனால அம்மாவோட பிஸ்னஸ் இல்லாமல் போச்சு. சொல்லப்போனால் அதை தடுத்தது வாசு ஒன்றவா இருந்ததுனால அம்மா உன்னை எதுவும் சந்தேகப்படலை. ஆனாலும் பிஸ்னஸ் நின்று போனதை பத்தி உனக்கு எப்படி தெரியும்னு அம்மா என்கிட்ட கேட்டாங்க. பிஸ்னஸ் விஷயம் எப்படி லீக் ஆச்சுன்னு அம்மாக்கு இன்னும் சந்தேகம் இருக்கதான் செய்யும். அப்படின்னா பணத்தை பற்றி உங்கள் அண்ணங்கிட்ட தயவு செஞ்சு சொல்ல வேண்டாம். சொல்லப்போனால் உங்கள் அம்மா 4 லட்ச ரூபாய் கொடுத்துட்டாங்களே. இதுக்கப்புறம் நீ உங்கள் அண்ணங்கிட்ட சொன்னா அதுக்கப்புறம் புலி வேலை பிடிச்ச கதை தான். அதை பத்தி அவங்க கிட்ட சொல்லாமலேயே அம்மா கிட்ட இருக்கிற 20 லட்சத்தை என் அண்ணனுங்க மூலமாவே ஒரு பிளானை போட்டு அதை நான் எடுத்து காட்டுறேன், நீங்களே பாருங்க. அந்த பணம் அவளுக்கு போகுதுன்னு இவங்களுக்கு தெரிஞ்சதுன்னா அதை தடுக்க எங்க அண்ணனுங்க என்ன வேணா பண்ணுவாங்க. 20 லட்சம் ரூபாய் அதை ஆத்துல வேணாலும் போடுவோம். அந்த குடும்பத்தை நாசம் பண்ண வந்த அந்த கிருஷ்ணாவுக்கு மட்டும் கிடைக்க விட மாட்டோம். மகி அண்ணனையும் ராஜு அண்ணனையும் இங்க வர சொல்லி சொல்றேன். ஐயோ, அப்போ என் ஹார்ட் அட்டாக் பற்றி ஏதாவது கேட்டாங்கன்னா? அதான் கேஸ் ட்ரபிளா இருக்கும்னு நான் சொல்லிட்டேன்ல. இங்க எவ்வளோ பெரிய பிரச்சனை நடந்துட்டு இருக்கு, நீங்க என்னன்னா ஹார்ட் அட்டாக்னு. அந்த பணத்தை கொடுங்க. அண்ணனுங்க வரும்போது இதை பாத்திரக்கூடாது. இல்லை இல்லை ஸ்ரீ, இதை பாரு, ஒரு நிமிஷம் இல்லை. அது என்னோட ட்ரீட்மெண்ட்டுக்காக என் மாமியார் கொடுத்துருக்காங்களே. நான் எனக்கு ஷேர் இருக்குல்ல, அந்த கம்பெனியில் டெபாசிட் பண்ணிக்கிறேன்னு. இந்த மாதிரி அங்கீகாரம் இல்லாத கம்பெனில என் பணத்தை நான் டெபாசிட் பண்ண விரும்பல. இதை என்ன பண்ணணும்னு எனக்கு தெரியும். அப்ப நான் ஐடியா கொடுத்ததும் ஹார்ட் அட்டாக் வந்த மாதிரி நடிச்சது எல்லாம் வேஸ்ட் தான். பணம் வந்தது அது உனக்கு சொந்தம்ல. நீ உன் அண்ணனுங்களுக்கு கூட பிறந்த தங்கச்சி தாண்டி. ஒத்துக்கிறேன். என்ன ரொம்ப நேரமா போனை பார்த்துட்டு இருக்க? பயப்பட வேண்டாம், நான் ஒன்றும் சேட் பண்ணல. நீங்க இதை கொஞ்சம் பாருங்களேன். பாட்டியோட ஜுவல் எல்லாமே குத்து மதிப்பா எத்தனை பவுன் வரும்? நீ இதை விடவே இல்லையா? இங்க பாரு தாரா, பாட்டியோட காலம் முடிகிற வரைக்கும் நீ அதை பார்க்கறதுல எந்த பிரயோஜனமும் இல்லை. ஐயோ, நான் கேட்டதுக்கு நீங்க பதில் சொல்லுங்க. ஒவ்வொன்றும் எத்தனை பவுன் வரும்? அதெல்லாம் ஏறக்குறைய எல்லாம் சேர்ந்து ஒரு 30 பவுன் வரும். நீ என்ன ஐடியா பண்ற? எல்லாத்தையும் நீ பணத்தை கொடுத்து வாங்கணும்னு நினைச்சேன்னா பாட்டி வாயிலிருந்து வர வார்த்தையை தவிர உனக்கு வேற எதுவுமே கிடைக்காது. என்னங்க, இந்த பெண் புத்தியை பத்தி கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஆம்பளைங்களால கண்டுபிடிக்க முடியாத ஒரு விதமான புத்தி. இந்த உலகத்தில் நடக்கிற பல பிரச்சனை காரணம் பெண் புத்தி தான் நான் கேள்விப்பட்டிருக்கேன்.
கரெக்ட். அப்படின்னா நாம கொஞ்சம் வெளியே போலாமா? நான் கொஞ்சம் திங்ஸை பர்ச்சேஸ் பண்ணி ஆகணும். ஆமா, ஏன் இதெல்லாம் இப்ப சொல்ற? சும்மாதான். எப்ப பார்த்தாலும் இந்த வீட்டுக்குள்ளேயே இருக்கிறது எனக்கு போர் அடிக்குது. நாம ஒரு அவுட்டிங் போயிட்டு வரலாம். சரி, நீ ரெடி ஆயிக்கோ, நானும் ரெடி ஆயிட்டு வந்துடுறேன். ம். பாட்டி, நீங்க படிச்சிட்டு இருக்கீங்களா? ஆமா, பார்த்தா தெரியலையா? நாங்க இது உங்களுக்காக ஸ்பெஷலா கொண்டு வந்தோம். என்ன இது? இது மாதிரி நீங்க ரெடி பண்ணி கொண்டு வந்தது இல்லையே. இன்னைக்கு என்ன ஏதாவது விசேஷமா? இல்ல, உங்களை நல்லபடியா பாத்துக்க வேண்டிய பொறுப்பு எங்களுடைய கடமையாச்சு. என் வீட்டுக்காரே நீ காலையில கூட சொன்னாரு, பாட்டிக்கு எந்த குறையும் வராம நல்லா பாத்துக்கணும் அப்படின்னு. பிஸியா இருக்கிறதால அவரால நேர்ல வந்து உங்களை நல்லபடியா கவனிச்சுக்க முடியலனாலும் உங்களை பத்தி தான் எப்பவும் எங்க கிட்ட சொல்லிக்கிட்டே இருப்பாரு. நீங்க என்ன கவனிக்காம நான் இறந்து போயிட்டேன்னா வெளியில இருக்கிறவங்க ஏதாவது சொல்லுவாங்கல்ல. என் காலம் முடிஞ்சு போச்சுன்னா உங்களுக்கு எந்த பாரமும் இருக்காதுல்ல. ஆனா இந்த கிழவி அவ்வளவு சீக்கிரத்துல போக மாட்டானே, அவன்கிட்ட போய் சொல்லு. பெத்த தாய மூத்த மகன் வேண்டான்னு சொன்னது எதனாலன்னு தெரியுமா உங்களுக்கு? அவனோட அப்பாவுக்கும் வேறு ஒருத்திக்கும் பிறந்த அந்த பொண்ணை காப்பாத்துனதுனாலதான். உண்மையிலேயே தப்பு பண்ணது அவன் அப்பா தான். அப்போ யார வெளியில அனுப்பணும்னா அவனுக்கு அம்மாவா இருக்கிற என்னதான். பெத்த தகப்ப பிள்ளைங்களை விட்டுட்டு போனதுக்கு அப்புறம் அந்த பிள்ளைங்களை வளர்த்தது எல்லாமே அவனை பெத்த தாய் தான். உன் புருஷன் என்ன நல்லா பாத்துக்கன்னு உங்ககிட்ட சொன்னப்ப நீ இத பத்தி அவன்கிட்ட கேட்டிருக்கணும். என் வீட்டுக்காரரும் ராஜுவும் நாங்க சொல்றதை கேட்பாங்க அப்படின்னு உங்களுக்கு தோணுதா பாட்டி? எங்களால அவங்க சொல்றத அனுசரிச்சுதான் பாட்டி வாழ முடியும். ஆரம்பத்துல இருந்தே நாங்க அதை தானே பண்ணிட்டு வரோம். ஆனா தாரா அந்த மாதிரி இல்ல. அவ எப்ப இந்த வீட்டுக்கு வந்தாலோ அப்பவே புருஷனை கைக்குள்ள போட்டுக்கிட்டா. கஜேந்திரன் இப்போ அவ என்ன சொல்றாளோ அது மட்டும் தான் கேக்குறாரு. அதனாலதான் அவ உங்க முகத்துக்கு நேரா வயசான காலத்துல இவ்வளவு நகையை போட்டிருக்கணுமான்னு தைரியமா உங்களை பார்த்து கேட்டா. இப்ப இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் அப்படித்தான். பணக்கார வீட்டுல இருந்து வந்திருக்கால, வேற என்ன சொல்ல முடியும்? ஆனா எனக்கு அட்வைஸ் பண்ண அவ வந்தா சரியான பாடம் கத்து கொடுத்துரு. ஆமா ஜெயா, இது என்ன ஜூஸ்? சாத்துக்குடி ஜூஸ் பாட்டி. தண்ணியும் சர்க்கரையும் சேர்க்காம பண்ணிருக்கேன். சரி சரி. அப்படின்னா ஆப்பிள் வேண்டாமா பாட்டி? அதான் நீங்க கொண்டு வந்துட்டீங்கல்ல, அப்படி வைங்க. இத நான் படிச்சு முடிச்சிட்டு அதுக்கப்புறமா நான் சாப்பிட்டுக்கிறேன். பாமாக்கா கேளுங்கக்கா, கேளுங்க. பாட்டி, உங்களோட அந்த பழைய நகை மேல தாராக்கு ஒரு கண்ணு இருக்குன்னு ஜெயா என்கிட்ட சொன்னா. தாரா கஜேந்திரன் கிட்ட சொல்லிட்டு இருந்ததை நான் கேட்டேன் பாட்டி. அவ பெரிய பணக்காரியாச்சே. சொல்ல போனா உங்ககிட்டயே பணத்தை கொடுத்து வாங்கிடுவா. அவளோட அப்பா கிட்ட தான் நிறைய பணம் இருக்குதுல்ல, அத வச்சு அவ நிறைய நகை வாங்கிக்கலாம். ஆனா என்னோட உடம்புல கிடக்கிற நகைங்களை எல்லாம் தொடறதுக்கு அவனும் அவனோட மகளும் இனி பிறந்துதான் வரணும். அந்த பொண்ணு என்கிட்ட திட்டு வாங்கிட்டு தான் அடங்குவான்னு எனக்கு தோணுது. ஆமா பாட்டி, அவகிட்ட பணம் இருந்தா என்ன வேணா பண்ணலான்னு நினைக்கிறா. நாங்க மட்டும் என்ன, உங்க நகையெல்லாம் போடுறதுக்கு ஆசை இல்லாம யாருக்கும்?
எங்க கிட்டயும் தேவையான பணம் இருக்கு. ஆனா நீங்க கழட்டி கொடுத்தாதானே எங்களுக்கு சந்தோஷமா இருக்கும். இருந்தாலும் நேத்து வந்த தாராக்கும் நீங்க எல்லாத்தையும் தூக்கி கொடுக்க மாட்டீங்கன்னு எங்களுக்கு தெரியும். ஆனா எங்களுக்கு கொடுக்கும்போது தாரா வேணும்னு சொல்லி கேப்பா. அதுக்கு இடம் கொடுக்காம டக்குன்னு நீங்க ஒரு முடிவு எடுக்கணும் பாட்டி. என்ன முடிவு எடுக்கணும்? உங்க கழுத்துல நீங்க போட்டுட்டு இருக்க அந்த சிவப்பு மாலை எனக்கும், மணி மாலையே ஜெயாக்கும் வேணும் பாட்டி. அது நீங்க மனசார எங்களுக்கு தான் கொடுப்பீங்கன்னு நாங்க எதிர்பார்த்துட்டு இருக்கோம் பாட்டி. எதிர்பார்க்கறது நல்லதுதான். அதுதான் மனுஷனை முன்னோக்கி கூட்டிட்டு போகும். ஆனா நீங்க இப்ப எடுத்திருக்கிற முடிவு நான் கண்ணை மூடினதுக்கு அப்புறம் தான் நடக்கும். இந்த விஷயத்துக்காக ஜூஸை போட்டு ஆப்பிளை நறுக்கி என்கிட்ட கொண்டு வரதுக்கு பதிலா நான் சீக்கிரம் கண்ணை மூடணும்னு வேண்டிக்கங்க போதும். சரி, மீதி இருக்கிறத நான் வாசிக்கணும். இதை விடாம படிச்சுக்கிட்டே இருந்தா ஆயுசு கூடும். பேராசை பிடிச்சவளுங்க. ஈஸ்வரா காப்பாத்துப்பா. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.